श्रीं श्रीं ऐं क्लौं ऐं नमो भगवती वार्ताली वार्ताली वारागी वारागी वारामगी वारामगी हंदे हंदे नमः रुंदे रुंदे नमः जंबे जम्बे नमः मोहे मोहे नमः स्तंभे स्तंभे नमः सर्वदुष्ट प्रदुष्टानां सर्वेषां सर्ववाक्सित्त ஷேர்முக கதி ஜிவ்வா சம்சிகன் குரு வசிமங்களும் டாடா மஸ்திராயப்படு. பஞ்சமி பூஜைக்கு நம்ம வாராகிக்கு வீட்டிலையே இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணிக்கிறோம். பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், இந்த மாதிரி நம்ம வீட்டில் சிம்பிளாக பஞ்சமிக்கு அபிஷேகம் பண்ணிக்கிறோம் வாராகி அம்மனுக்கு. நான் வீட்டில் அபிஷேகம் பண்ணும்போது என் வீட்டில் இருக்க எல்லா சிலைகளுக்குமே சேர்த்து இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணிவிடுவேன். மாதத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாள்னால் நம்ம வீட்டில் வச்சுருக்க சிலைகளுக்கு இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம்லாம் பண்ண பிறகு இந்த மாதிரி நம்ம மினரல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் சுவாமிங்களை. அப்புறம் ஈவினிங் பஞ்சமிக்கு 108 போற்றிகள் சொல்லி பூவில் அர்ச்சனையும் குங்கும அர்ச்சனையும் பண்ணிவிட்டு பஞ்சமி வாராகியை நம்ம வழிபடலாம். பஞ்சமி பூஜை பண்ண அந்த அம்மாவோட அருள் எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள், நம்பிக்கையோடு பண்ணுங்கள், எல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் வாராகி தாயே போற்றி.